இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டாலின் தான் சிஎம் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன தைரியத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. பொருளாளர் பதவி தனக்கு வேண்டும் என்றவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஃபோரத்தில் அண்ணன் ஸ்டாலின் வரிசையில் உட்கார வேண்டும் என்றவர் எதிர்பார்க்கிறார். இனி ஒரு தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையும் இல்லை. அதனால கரைந்து கொண்டிருக்கிற திமுகவில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு தனக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி அவர் சிறகுகள் விரிக்கிற பொழுது அண்ணன் ஸ்டாலினுடைய குடும்பத்தை எல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக அவர் பேசுகிற அவருடைய தேவைக்கான பேச்சை தவிர இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிதர்சனம் அல்ல. இவிஎம் மிஷினை கூட சோதனை பண்ணாங்க இந்த குளத்தூர் தொகுதியில். அது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோத்தார்ல. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும்? தன்னுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு உண்மை இல்லை என்று கருதுகிற ஒரு வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அண்ணன் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார். ஒப்பந்தக்காரர்களை வீட்டில் கூட்டு வச்சு 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் போடப்படுகிற சாலைக்கு 4,000 கோடி ரூபாய்க்கு கப்பம் கேட்ட கூட்டம் தான் ஏவா வேலுவின் கூட்டம். இன்னைக்கு எந்த ஃபண்டும் எங்களுக்கு தேவையில்லை. சாலை தரமுள்ளதாக இருக்க வேண்டும். சாலையினுடைய தரம் தான் முக்கியம். தரம் இல்லாத சாலையாக இருக்குமானால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று சொன்னதோடு நில்லாமல் இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலை துறையில் 10-way கரப்ஷன் 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை நீங்கள் அடைத்தால் 2 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் சாலைக்கு நான் நிதி ஒதுக்குகிறேன்னு சொன்னார். நிதின் கட்கரி சொன்னார்னு அந்த கூட்டத்தில் சொன்னார். கிரண் கோபால் அவர்கள் தொடர்ந்து கடுமையான விமர்சனம் ஒருமையில பேசிட்டு இருக்கார் முதல்வர் அவர்களை. இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? என்ன விஷயம் அவருக்கு? இல்லை, நக்கீரனுடைய ஸ்டாண்ட் அதுதான். அவருடைய நோக்கம் திமுகவை திருப்திப்படுத்துவது. மெட்ரோ அந்த பணிகள் எல்லாம் ஆய்வு பண்ணாரு. அப்புறம் மெட்ரோ ரயில்லையே கூட பயணிச்சாரு. பல பேர் பார்த்தா சந்தோஷமா செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரவாரத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க இந்த ஒரு முதலமைச்சர்? விஜய் வெளியில் வர்றதில்லை, யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த தவிடுபடி ஆயிடுச்சு. நடிகர் தனுஷ் அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு கூட்டம்லாம் கூட்டியிருந்தார். அவருடைய வருகை எப்படி இல்லை அவருடைய சமிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தனுஷுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு. அதிமுக சார்பில் சிங்கப்பூரில் வர போய் சந்தித்து நீங்கள் தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்கணும்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. அவரும் ஓகே சொல்லிட்டார். இது எப்படி தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? தொண்டர்கள் ஏற்றுக்கிடுவாங்க. தொண்டர்கள் யாரும் எடப்பாடி ஏற்றுக்கிடலையே. யாரும் எடப்பாடி ஏற்றுக்கிடலை. எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கணும், எடப்பாடி ஏற்றுக்கிடலை. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, மூஞ்சே தெரியாத தாவேக்காவுக்கு பல பேர் போட்டிருக்கீங்களா, அவங்களாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டாலின் தான் சிஎம் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன தைரியத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆனால் நான் அவரை மிகவும் மதிக்கிறேன். தொடர்ந்து திருச்செந்தூரில் வெற்றி பெற்று வருகிறவர். அவர் தலையின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்பொழுது திமுகவில் ஒரு குழப்பம் நிலவுகிறது. அது வெளியில் தெரியவில்லை. பொதுச் செயலாளர் துரைமுருகன் அந்த பதவியில் இருந்து விலகுகிறார், இல்லாட்டால் விலக்கப்படுகிறார். பொருளாளர் பொறுப்புக்கு அண்ணன் பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு TR பாலு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பொருளாளர் பதவி தனக்கு வேண்டும் என்றவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஃபோரத்தில் அண்ணன் ஸ்டாலின் வரிசையில் உட்கார வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதற்குரிய தகுதியும் இருக்கிறது. திமுகவில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிற மாதிரி வேற யாரும் பேசலை. ஒருத்தர் பேசிதான் இப்போ ஜெயிலுக்கு இல்லை. அதான் பேசலை. அதனால் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துடும்னு சொல்கிறதெல்லாம் அவர்களுடைய கற்பனை. அதற்கான வாய்ப்புகள் ஒன்றும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லை. இனி ஒரு தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையும் இல்லை. அதனால கரைந்து கொண்டிருக்கிற திமுகவில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு தனக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதை நோக்கி அவர் சிறகுகள் விரிக்கிற பொழுது அண்ணன் ஸ்டாலினுடைய குடும்பத்தை எல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக அவர் பேசுகிற அவருடைய தேவைக்கான பேச்சை தவிர இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிதர்சனம் அல்ல. அந்த இடத்துக்கு கனிமொழி அவங்க வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்களா? இவரு போட்டி போடுறாருன்றீங்க. இல்லை, கனிமொழி தலைமை பொறுப்புக்கே வருவதற்கு விரும்புகிறார். ஸ்டாலின் அண்ணன் இருக்கிற இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தொண்டர்களுடைய ஆதரவும் கனிமொழிக்குத்தான் இருக்கிறது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் எப்படியா எடுத்துக்கிறது? உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இடத்துக்கு வருவதற்கு அவர் இப்பொழுது இருக்கிறார். ஆனால் தொண்டர்கள் அதை விரும்பலை, கனிமொழியை தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினை கூட சோதனை பண்ணாங்க. இந்த குளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோத்தார்ல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும்? இல்லை, ஒரு தோற்றுப்போன ஒரு வேட்பாளர் என்பதை விட ஜனநாயகத்தில் தன்னுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு உண்மை இல்லை என்று கருதுகிற ஒரு வேட்பாளர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு அண்ணன் ஸ்டாலின் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவும் இல்லையா? இன்னும் தாவேக்காவுடைய வெற்றியை அவங்க வந்து ஜீரணிச்சிக்க முடியலையா? முடியாது இல்லை தம்பி, முடியாது. அவங்க யாரும் எதிர்பார்க்கலையே. நாஞ்சில் சம்பத்துங்கிற நான் தான் தமிழ்நாட்டில் தாவேக்கா ஆட்சிக்கு வரணும்னு முதல்ல சொன்னது, தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொன்னது நான் தான். ஏன்னா இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு வெறுப்பை கண்கூடாக பார்த்தவன் நான். அதனால ஒரு தாவேக்காவினுடைய தலைவருக்கு வருகிற கூட்டம் தமிழ்நாட்டு வரலாற்றில் நான் என்ன எம்ஜிஆருக்கு பிறகு இந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு பிறகு. ஆமாம், அப்படியே நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம். அப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ என்ன சொன்னீங்கன்னா, நான் கிரவுண்டில் பார்க்குறேன், மக்கள் நான் சந்திக்கிறேன், அவங்களுடைய ஆதரவை நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் எப்படியா இருக்கு? ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திரு விஜய் அவர்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்சி இன்னைக்கு ஒரு ஊழலற்ற நிர்வாகம் என்கிறதற்கு அவர் உத்தரவாதம் தந்ததற்கு பிறகு பொதுப்பணித்துறைக்கு கீழே இருக்கிற ஒப்பந்தக்காரர்கள் அவங்க தான் ரோடு சாலை எல்லாம் போடுறது, கட்டடம் கட்டுறது எல்லாம். அந்த ஒப்பந்தக்காரர்களுடைய கூட்டத்தையே ஒரிஜினா கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்திய அரசியல் யாரும் செய்யாது. அந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன கேளுங்க. ஒப்பந்தக்காரர்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் போடப்படுகிற சாலைக்கு 4,000 கோடி ரூபாய்க்கு கப்பம் கேட்ட கூட்டம் தான் ஏவா வேலுவின் கூட்டம். இன்னைக்கு எந்த ஃபண்டும் எங்களுக்கு தேவையில்லை. சாலை தரமுள்ளதமாக இருக்க வேண்டும். சாலையினுடைய தரம் தான் முக்கியம். தரம் இல்லாத சாலையாக இருக்குமானால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வேன் என்று சொன்னதோடு நில்லாமல், இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலை துறையில் 10-வே கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை நீங்கள் அடைத்தால் 2 லட்சம் கோடிக்கு தமிழ்நாட்டில் சாலைக்கு நான் நிதி ஒதுக்குகிறேன்னு சொன்னார். நிதின் கட்கரி சொன்னார்னு அந்த கூட்டத்தில் சொன்னார். 330 செயற்பொறியாளர்களை நியமிக்கிறார் மின்துறை அமைச்சர். 10 பைசா வாங்கல. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்களினுடைய ரினிவலுக்கு 300 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது 5 ஆண்டு காலத்தில். 1 பைசா வாங்காம கொடுத்தோம். ஒரு ஊழலற்ற நிர்வாகம் என்பது எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கிறார்கள். நான் ஊழல், அதாவது ஒரு லஞ்சம் வாங்குறத நியாயப்படுத்த முடியாது, எப்பவுமே ஞாபகப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்காக இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் பல பேர் ஜிபேல அமௌண்ட் வாங்க முடியலங்க, பிரச்சனையா இருக்குங்க அப்படின்ற புலம்புறாங்களே, அது எப்படி? அதான் ஊழலை ஊற்றுக்கண்ணா அடைக்கிற இந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி பெற்றே வருகிறோம். ஓகே, இதுவே முதற்கட்ட வெற்றின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இல்ல, இது பிரமாதமான வெற்றி. சரிங்க. அதே மாதிரி அடுத்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல ஒரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. இது அவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் திமுக தரப்புலன்னு சொல்றாங்க. இது எப்படியா பாக்குறீங்க? இல்ல, செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதே அண்ணன் ஸ்டாலின் ஆரம்பத்தில் கரூர்ல சொன்னார். ஆமா, அப்புறம் அவரே கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. கட்சியில சேர்த்த பிறகு என்னாச்சுன்னா அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கோவை மாவட்டத்தில் காலங்காலமாக உழைத்தவர்கள், அண்ணாவின் காலத்தில் பயணித்தவர், ஆலாம்பாளையத்தில் அரசனை போல இன்றைக்கும் இருக்கிற மு கண்ணப்பன், நெருக்கடி நிலை காலத்தில் கலைஞருக்கு காரோட்டிய காரணத்தினால் கைது செய்யப்பட்டவர், காரோட்டி கண்ணப்பன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் இவருக்கு வாசல்ல போய் நிக்கணும். அண்ணன் வைகோ திமுகவை உடைத்து விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு கோவையில் இருக்கிற திமுக நிர்வாகிகள் எல்லாம் மதிமுகவுக்கு வந்ததற்கு பிறகு அந்த இக்கட்டான காலகட்டத்தில் கோவை மண்டலத்தில் கட்சியை காப்பாற்றியவர் பொங்கலூர் பழனிசாமி. அவர் செந்தில் பாலாஜி வாசல் நிக்கணும். காலம் காலமாக கட்சிக்கு ஆன முதலில் அதிகம் செலவழித்தவர்கள், கட்சிக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுக்கு
திமுகவில் அங்கீகாரம் மறுக்கப்பட்டதும், செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததும், மண்டல பொறுப்பாளர் என்கிற சிகரத்தில் அவரை தூக்கி வைத்ததும், கரை கடந்த ஊழல் எதிர்க்கட்சி ஆனதுக்கு பிறகு ஆனதுக்கு 6000 ரூபாய் வாக்காளர்களுக்கு 1/2 கிராம் தங்கம், அந்த கேஸும் தொண்டு போறதா 300 கோடி ரூபாய் செலவழிச்சுக்கார் கோவை தெற்கு தொகுதியில. அவ்வளவு செலவு பண்ணியும் 2000 ஓட்டுல தான். அதான் அதனால அவர் விசாரிக்கப்பட வேண்டியவர் தான். அவர் ஒரு பொருளாதார குற்றவாளி தான். அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது இந்த பொறுத்து பார்க்கலாம். ஐயா, அடுத்தபடியா திரு வைகோ அவர்களுடைய நீங்க பல காலமா பயணிச்சிருக்கீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப தாவேகாவுக்கு நான் ஒரு பாதுகாப்பு அரணா இருப்பேன், கேடயமா இருப்பேன்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? இருக்கட்டும், வாழ்த்துகிறேன் அண்ணன் வைகோவை. ஏன்னா தொடர்ந்து அவருடைய ஸ்டாண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கா. திமுக இருக்கும்போது அவங்க ஊழலை எக்ஸ்போஸ் பண்ணல, இப்ப தாவேகாக்கு சப்போர்ட். அவரை காயப்படுத்த நான் விரும்பல. அவர் எங்க கட்சிக்கு வந்திருக்காரு, நான் வாழ்த்துக்கிறேன், அவ்வளவு. அப்படியா? வேற எதுவும் இல்லையா பேசுறதுக்கு? ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் தொடர்ந்து கடுமையான விமர்சனம் ஒருமையில பேசிட்டு இருக்கார் முதல்வர் அவர்களை. இதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? என்ன விஷயம் அவருக்கு? இல்ல, நக்கீரனுடைய ஸ்டாண்ட் அதுதான். வாரந்தோறும் 2 நாள் வருது. அந்த ஸ்டாண்டை எடுத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் திமுகவை திருப்திப்படுத்துவது. அவர் பத்திரிகையாளர் வேலையை பார்க்கறது இல்லை. அவருக்கு வந்த வாழ்வும் வசந்தமும் திமுகவால் வந்தது. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொடர்ந்து அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன ஒரு பத்திரிகையாளராக இருக்கிற பிரச்சனையை சொல்லுங்கன்றதை விட அவர் தொடர்ந்து செய்கிறாரு. ஒருதலை பட்சமாகத்தான் அவருடைய பேச்சை நான் பார்க்கிறேன். ஆனால் நக்கீரன் கோபாலுக்கு நாஞ்சில் சம்பத்து சொல்ல விரும்புவது, ஒரு பத்திரிகையாளன் என்பவன் நடுநிலையோடு இருக்க வேண்டும். ஒளிவு மறைவில்லாமல் உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும். ஒரு பத்திரிகையாளர் நினைத்தால் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். இன்றில் காலொன்றி நாளையை தொடுகிறவன் பத்திரிகையாளர். நீங்கள் திமுகவை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு பத்திரிகையாளனுக்கு பின்பற்ற வேண்டிய குறைந்தபட்ச அறத்தை கூட பின்பற்றாமல் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் இயக்கத்தின் மீதும் அவதூறு சேறுகளை வாரி இறைப்பது என்பது அழகல்ல. இதை மறுபரிசீலனை செய்ய முடியுமா என்று யோசியுங்கள். இல்லாவிட்டால் அதற்கான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். ஒரு பத்திரிகையாளர்ன்றதையும் தாண்டி, ஒரு மனுஷன்றதையும் தாண்டி அவன் இவன் பேசுகிற ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா சார்? அவர் பேசவே கூடாது. அதான் சொன்னேன், அவர் கண்ணியத்தை இழந்து தான் பேசுகிறாரு. அதற்கான விளைவுகளை இவர் எதிர்கொள்ள வேண்டியது வரும் என்றே நான் கவலைப்படுகிறேன். ஒரு பத்திரிகையாளனுக்கு ஒரு சிரமம் வந்தால் எனக்கு சிரமம் நான் உணர்வேன். அதை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். ஐயா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இப்போ சமீபத்தில் கூட மெட்ரோ அந்த பணிகள் எல்லாம் ஆய்வு பண்ணார். அப்புறம் மெட்ரோ ரயில்லையே கூட பயணிச்சார். பல பேர் பார்த்தாங்க, சந்தோஷமாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆரவாரத்தெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட? இல்லை, அண்ணா ஸ்டாலின் ஒரு நாள் வந்தார் இந்த 5 வருஷத்தில் மெட்ரோ ட்ரெயின் இதில். இன்னைக்கு 2வது கட்ட பணி தொடங்கியாச்சு. அதை பார்வையிடுவதற்கு தலைவர் போனார். பொதுமக்கள் ரொம்ப வரவேற்றாங்க. புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணாங்க. விஜய் வெளியில் வர்றதில்லை, யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது தவிடுபடி ஆயிடுச்சு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் பப்ளிசிட்டி அரசியலே கையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள். ஆக்கப்பூர்வமான அரசியலையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புலேருந்து ஒரு விமர்சனம் வருது. ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்கிறாரு. 4 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு அண்ணன் ஸ்டாலின் போகலை. முதல் கூட்டத்துக்கே போனார். முதலமைச்சர் ஆனவுடன் ஆட்சி அமைஞ்சு ஒரு 10 நாள்லே போனார். போய் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்கணும்னு அறிவிச்சிட்டு வந்தார். 3824 கோடி ரூபாய் அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை மும்மொழி காரணம் காட்டி அதை தவிர்ப்பதை ஏற்க முடியாத அந்த ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய மாநில அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை மறுப்பது ஏற்கத்தக்கதில்லை என்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசியது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கே நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அந்த பேச்சு அமைந்தது. அதனால பப்ளிசிட்டியை விரும்புகிற தலைவர் அவருக்கு தேவையில்லை. நட்சத்திரத்திற்கு எதுக்கு வெளிச்சம்? ஒரே பெரிய நட்சத்திரம். ஆமாம், அவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவர் எங்கே போனாலும் அது செய்தி ஆகிறது. அது அவருக்கு இருக்கிற மாஸ் அபேண்டன் த மாஸ் லீடர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு விஜய் மட்டும்தான். ஐயா, அவருக்கு போட்டியாக ஒருத்தர் களமிறக்கப்படுவார்ன்ற மாதிரி ஒரு அரசியல் பரசலாம் வந்துட்டு இருக்கு. யாருன்னா நடிகர் தனுஷ் அவர்கள். சமீபத்தில் கூட ஒரு கூட்டம்லாம் கூட்டியிருந்தார். அவருடைய வருகை எப்படி, இல்லை அவருடைய சமிக்கை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தனுஷுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு.
சிங்கப்பூரில் போய் அவரை சந்திச்சிட்டாங்க அதிமுக சார்பில். அதிமுக சார்பில் சிங்கப்பூரில் அவரை போய் சந்தித்து நீங்கள் தான் அதிமுகவுக்கு தலைமை தாங்கணும்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. அவரும் ஓகே சொல்லிட்டார். அதிமுகவுக்கு தனுஷ் தலைமை தலைமை இது எப்படியா தொண்டர்கள் எப்படியா ஏற்றுப்பாங்க? தொண்டர்கள் ஏற்றுக்கிடுவாங்க. தொண்டர்கள் யாரும் எடப்பாடி ஏற்றுக்கிடலையே, யாரும் எடப்பாடி ஏற்றுக்கிடலை. எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கணும், எடப்பாடி ஏற்றுக்கிடலை. இப்போ தனுஷை தலைமை தாங்கணும்னு ஒரு குரல், அவரை தனுஷை சிங்கப்பூரில் போய் சந்தித்து பேசி அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அதற்கான காய் நகர்த்தல்கள் இனி தமிழ்நாட்டு அரசியலில் நடக்கும். ஓகே, இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவரும் வந்து கட்சி ஆரம்பிப்பார்ன்ற மாதிரி சமிக்கை தான். கட்சி ஆரம்பிக்கலை, இல்லை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாலே திரு விஜய் அவர்கள் பெரிய போட்டியாக இருக்குமே. ஒரு விஜய்க்கு போட்டி இருக்கும், அதை எதிர்கொள்வோம். நாங்கள் வாங்கியிருக்கிற 34.92% அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அது ஒரு நாளும் குறையாது, இன்னும் கூடும் எங்களுக்கு. அதுதான் ஆதவர்ஜனாவும் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் சொன்னார். இது வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை, 65 இப்போ கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 65% இருக்கு, வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. இதை வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ்னு எடுத்துக்கலாமா ஐயா? இல்லை, நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா 34.92% இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தந்திருப்பது மட்டுமல்ல, 717 கடைகள், சாராய கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு போதையற்ற தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை நோக்கி இந்த அரசு விரைந்து பயணித்து கொண்டிருக்கிறது. எல்லோருடைய குரல்களும் கேட்கப்படுகின்றன. தமிழ்நாட்டில் அண்ணா சாலையில் ஒரு ஹோட்டல் இருக்கு, மல்லிகா லாட்ஜுன்னு. அதனுடைய உரிமையாளர் என்னுடைய நண்பர் ஹரி. ஏன்னா நாங்கள் ஒரு 35 வருஷம் தங்கினவன். அவர் சொல்கிறாரு, நான் போட்ட அப்ளிகேஷன் எல்லாமே நிறைவேறிடுச்சு உடனே. ஆமாம், நான் யார்கிட்டையும் சிபாரிசு, முன்னாடி உங்கள்கிட்ட சிபாரிசுக்கு வருவேன், நான் யார்கிட்டையும் சிபாரிசுக்கு போகலை, இமெயிலில் அனுப்புறதுக்கு எல்லாத்துக்கும் உடன் எனக்கு தீர்வு கிட்டு விட்டது என்று ஒரு பொது வெளியில் இருக்கிற நண்பர் சொல்கிறார். அப்ரூவல் ஈஸியாக கிடைக்குது. இது ஹரி என்கிற என்னுடைய நண்பர் சொன்ன வாக்குமூலம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அந்த இமெயிலில் கொடுக்குற அந்த அதுக்கு உடனே பதிலும் தீர்வும் கிடைக்கிறது என்று செய்தி வருகிறது. இது எங்கள் ஆட்சிக்கு மேலே இருக்கிற பொதுமக்கள் மீது இருக்கிற நல்லெண்ணம். இது வளரும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.